திருப்பணிகள் திட்ட நிகழ்வு நடைபெற்றது. குரல் வழியிலேயே படைப்புகளை தந்தவர் பாரதியார். பாளையங்கோட்டையில் நடந்த குரல் கருத்தரங்கில் கவிஞர் பேரா பேச்சு. திருக்குறள் திருப்பணிகள் திட்டம் சார்பாக வள்ளுவரும் பாரதியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை மாநிலம் முழுவதும் நடத்தி வரும் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்ச்சியின் 17வது வார நிகழ்ச்சியாக இக்கருத்தரங்கம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் திரிபுர சுந்தரி வரவேற்புரை வழங்கினார். திருக்குறள் திருப்பணிகள் திட்ட பயிற்சி குழு தலைவர் கவிஞர் பேரா என்ற ராஜேந்திரன் தலைமை வகித்திருந்தார். அவர் பேசுகையில் திருக்குறள் திருப்பணிகள் திட்ட நிகழ்வுகள் எல்லாம் புதிய புதிய தலைப்புகளோடு தனித்துவமான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி இந்நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் வள்ளுவரும் பாரதியும் என்ற தலைப்பில் நடத்தப்படுகிறது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என வள்ளுவனை புகழ்ந்து பாடுகிறார் பாரதியார். குரல் சொல்லும் வழிகளில் சமூக முன்னேற்றத்திற்காக படைப்புகளை தந்த பாரதியின் பெயரால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுவதும் மிகவும் பொருத்தமானதும் ஆகும். இவ்வாறு கவிஞர் பேரா பேசினார். இந்நிகழ்ச்சியில் கவிஞர்கள் பாமணி, சிவசெல்வ மாரிமுத்து, கவிதாயினி, வனசெல்வி ஆகியோர் உரையாற்றினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் திருக்குறள் திருப்பணி திட்டம் சார்பாக பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிறைவாக ராஜேந்திரன் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ரெங்கராஜன், திரிபுர சுந்தரி, சுந்தர், கோதைமாறன், காந்திமதி வேலன், உமாராஜுலு, கவிஞர் கோதைமாறன், சாந்தி பிரியா, ஆறுமுகம், கவிஞர் காயல் அருள் உட்பட்ட பொதுமக்கள் பலரும் இலக்கிய ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244